அனைவரும் கருதுகிறார்கள் சினிமா புகழால் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் என்று கருதுகிறார்கள். நான் அப்படி கூறவில்லை. சினிமா மோகத்தால் என்று கூறலாம். அப்படி என்று கூறும் பொழுது சினிமாக்காரன் மேல் உள்ள மோகத்தாலேயே மக்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டளித்து உள்ளார் என்பதே உண்மையாகும். சிலர் கருதுகிறார்கள் திரு விஜய் அவர்களுக்கு மீனவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓட்டளித்து உள்ளார் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும், அனைத்து இளையோருமே திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டளித்துள்ளார்கள். இந்த ஜாதி, அந்த மதம், இந்த இனம் அப்படின்னு பாராமல் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டிட்டதனுடைய அடிப்படை காரணம் ஹீரோ மேல் உள்ள கிரஷ் என்பதாகும். ஆனால் செலிபிரிட்டி கிரஷ் என்பது ஒரு பெத்தலாஜிக்கல் நோய்வாய்ப்பட்ட ஒரு தன்மை அல்ல. செலிபிரிட்டி கிரஷ் என்பது வாலிப பருவத்தில் அனைவருக்கும் ஏற்படும் ஒரு சாதாரண உணர்வாகும். உண்மையை சொல்ல போனால் இந்த செலிபிரிட்டி கிரஷ் என்பது பின்னாளில் அவள் மெச்சூர் முதிய ஒரு செக்ஷுவல் இணையரை தேடுவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். இது செக்ஷுவல் கிரஷ். இந்த செக்ஷுவல் கிரஷ் இல்லாத விடலை பருவத்தினரை யாரும் இருக்க முடியாது. அது ஒரு தேவையான ஒன்றே ஆகும், அது அவசியமானது ஒன்றே ஆகும். ஆனால் அதே கிரஷ் ஆனது இந்த நடிகையை போல எனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் அந்த நடிகையை மனைவியாக நினைக்கும் போது அது ஒரு பித்து நிலை என்று கூறலாம். ஆகவே இந்த நடிகரை ஒரு கணவனாக காதலனாக நிறுத்திக் கொண்டே அந்த கிரஷ் முத்தி போய் இன்ஃபாச்சுவேஷனை காதல் என்று விடலை பருவத்தினர் கருவது போல அந்த கிரஷ் அதிகமாகி போய் ஒரு பித்து நிலையிலேயே காமம், காதல், ரொமான்டிக் அட்டாச்மெண்ட், ரொமான்டிக் ஃபீலிங் கொண்டே கிரஷ் முத்தியதால் ஒரு பித்து நிலையிலேயே இவர்கள் நடிகர் கட்சிக்கு ஓட்டளித்து உள்ளார்கள். ஏனென்றால் ஸ்டாலின் வேண்டாம், பிடிஆர் வேண்டாம், டிஆர்பி ராஜா வேண்டாம், இவர்களெல்லாம் மதுரையில் பிடிஆர் தோற்றுவிட்டார், விசிலுக்கு ஓட்டு போட்டு உள்ளார்கள். விசிலுக்கு ஓட்டு ஜெயித்த அவருக்கும் பிடிஆருக்கும் ஒப்பிட முடியுமா? நாம் ஒப்பிட முடியாது. பல இடங்களில் திரு விஜய் அவர்கள் ஓட்டு கேட்கவே இல்லை. ஆனாலும் செலிபிரிட்டி கிரஷ் வென்றுள்ளதை தவிர டிஜிட்டல் மீடியாவையும் இன்ஸ்டாகிராமையும் திமுகவினர் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து அல்ல. எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கருணாநிதி தீய சக்தி என்று ஒரு இட்டுக்கட்டி ஒரு வில்லனை உருவாக்கினார்களோ அதுபோல நம்முடைய ஹீரோவுக்கும் வில்லன் தேவைப்பட்டது. அந்த வில்லன் யார் என்றால் எளிமையாக சொல்லலாம். ஒரு பெண் காதல் வயப்படுகிறாள், ஹீரோ வந்துவிட்டது, அவளுக்கு வயது பருவம் வந்துவிட்டது, அவளுக்கு நேச்சுரலாகவே இயல்பாகவே உள்ள வில்லன் யார் என்றால் அவளோட தந்தையே ஆகும். ஆக தந்தை இடத்திலிருந்து, தந்தை நிலையிலிருந்து ஸ்கூலுக்கு போக பணம் இல்லையா, நான் பணம் தரேன், காலையில் உனக்கு சோறாக்கி தரலையா அவங்க அம்மா அப்பா, ஸ்கூல்ல வந்து சாப்பிடு, இலவச பஸ்ல போய் படிச்சுட்டு வா என்று தந்தை அனுப்புகிறார். ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறாள், இந்த ரசிகை என்ன செய்கிறாள், அவளுக்கு ஒரு வில்லன் தேவைப்பட்டது இல்லவா, அந்த வில்லன் யார் என்று நம்முடைய ஹீரோ கஞ்சாடை காட்டிவிட்டான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று புலம்பி தள்ளினான். அந்த புலம்பலுக்கு பலன் கிடைத்தது. பலர் நினைத்தார்கள் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிரி இல்லை, விரோதி இல்லை என்று. உண்மைதான். எம்ஜிஆர் கருணாநிதி, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற வகையில் கருணாநிதிக்கு கடைசி வரையில், மன்னிக்கவும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடைசி வரையில் எதிரி இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்முடைய ஹீரோ அவரை எதிரியாக காட்டினார். அதனுடைய பலன் கிடைத்தது. தந்தையை புறம் தள்ளிவிட்டு, தந்தையை கால்வாரிவிட்டு, தன்னுடைய மானசீக காதலனை கைப்பிடிக்க வேண்டி, கரம் பிடிக்க வேண்டி, அவரோட ஆசையை நிறைவேற்ற வேண்டி, தம்முடைய இரவு நேர பாலியல் உணர்வுகளுக்கு வடிகாலாக அமைந்த ஒரு காமுகனுக்கு, காதலனுக்கு வேண்டிய நேர்த்தி கடனாகவே
அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த மக்கள் போட்டுக்கிட்டார் உள்ளனர் திரு விஜய் அவர்களுக்கு. கட்சிகளிடையே வேறுபாடு வரும் பொழுது, மாற்று கருத்துக்கள் எழும்பொழுது தொண்டர்கள் இப்படி அப்படியுமா பேசிக் கொள்வார்கள். சில கருத்துகளில் நியாயம் இருக்கும், சில கருத்துகளில் நியாயம் இருக்காது. ஆனால் நம் காது கொடுத்து கேட்கும் அளவே இருக்கும். ஒரு சார்பாக பேசுவது நமக்கு தெளிவாக தெரியலாம். ஆனால் இப்பொழுதுள்ள தொண்டர்கள், அவர்கள் தொண்டர்களா ரசிகர்களா என்று தெரியவில்லை, எப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்று நான் சொல்லட்டுமா? ஒரு தாவேகா சார்புடைய பெண்மணி கூறுகிறாள், எங்கள் கட்சிக்கு எதிராக அல்லது தலைவருக்கு எதிராக பேசினால் பிறப்புறுப்பை வெட்டி விடுவேன், பிறப்புறுப்பில் ஆசிட் ஊற்றி விடுவேன் சொல்கிறார். வேடிக்கையா இருக்கிறது. இந்த போல ஒரு அரசியல் பேச்சுகள் எல்லாம் இதுவரை நாம் காணாததும் கேட்காததும் ஒன்றாகும். ஒரு மூதாட்டி கூறுகிறார், அவருடைய கூட கேலி செய்தார்கள் அந்த மூதாட்டி. அந்த மூதாட்டி ஒரு திமுக. அதனால் பாட்டி உங்க ஆட்சி போயிடுச்சு, இந்த 5 வருஷம் அதோகதி தான் என்று கிண்டல் செய்தார்கள். அப்பொழுது பாட்டி சொல்கிறாள், ஆமா இவன் சப்பதான் போறான் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் சமூக ஊடகங்களில் பேசும்பொழுது தான் எனக்கு இந்த திரு விஜய் மேல் உள்ள க்ரஷ், அது பேர் என்ன, இமோஷனல் அட்டாச்மெண்ட், இனக்கவர்ச்சி, காதல் போல ஒரு மோகம், பாசம், அன்பு, காதல், காமம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவினாலேயே, க்ரஷ்னாலேயே அவர் வெற்றி பெற்றார் என்றே நான் கருதுகிறேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற போது ஒரு தேர்ட் ஃபேக்டர், பீகாரில் என்ன நடந்தது? பிரசாந்த் கிஷோர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அங்கே 10,000 கொடுத்து பெண்களுடைய ஓட்டெல்லாம் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் 3,000 5,000 கொடுக்கும் பொழுது பல பத்திரிகையாளர்கள் ஸ்டாலின் செய்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அதே பீகார் ஃபார்முலா இங்கே ஏன் தோற்று போனது? அதற்கு காரணம் இங்கே பிரசாந்த் கிஷோர் நிற்கவில்லை. அதற்கு மாறாக திரு விஜய் அவர்கள் நின்றிருக்கிறார். அவர் மேல உள்ள கிரஷினால், ஒரு ஈடுபாடால், ஒரு மனக்கவர்ச்சியால், இனக்கவர்ச்சியால், இமோஷனல் அட்டாச்மெண்டால், பிசிக்கல் அட்ராக்ஷனால் ஏற்படக்கூடிய கிரஷினாலேயே இவர்கள் ஓட்டு போட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் நடந்தது பாண்டிச்சேரியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அங்கே உள்ள அரசியல் நிலவரம் வேற. அங்கேயும் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பெண்கள் தனக்கு பிடித்த சினிமா நடிகரை கனவுலக காதலனாக, ட்ரீம் பாயாக, லவர் பாயாக கொண்டாடும் பொழுது விடுதலை பருவத்தினர் அவரை ஹீரோ என்று ஆராதிக்கிறார்கள், அர்ச்சனை செய்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஹீரோ என்றால் யார்? ஏழைகள் உதவி செய்வார்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்வார்கள், நியாயத்தின் படி நடப்பார்கள், அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். இதுதான் ஹீரோ என்று நாம் தெரியும். உனக்கு தெரிந்த ஹீரோ என்று யார் என்று கேட்டால் நான் சுபாஷ் சந்திர போஸையோ அல்லது மண்டலேவோ சொல்ல விரும்பவில்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு விடுதலை பருவத்திற்கு தலைவன் யார் என்று கேட்டால் அவரோட தந்தையே ஆகும். என்னோட தந்தை சைக்கிள் மிதித்து மாதம் தவறாமல் மெஸ்பில் கட்டி மெஸ்ஸில் என்னை அவமானம் படாமல் பார்த்து கொண்டு எங்களை 4-5 பிள்ளைகளை கரை சேர்த்தார். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தந்தை தான் முதல் ஹீரோ, கடைசி ஹீரோவும் அவர் தான். அப்படித்தான் தன் தந்தையை ஹீரோ பார்க்க வேண்டிய விடுதலை பருவத்தினர்கள் இந்த ஹீரோவை விடுதலை பருவத்தில் ஹீரோவாக பார்க்கிறார்கள். இந்த நடிகர் மேல் உள்ள மோகத்தால் ஒரு ஹீரோ இப்பொழுதெல்லாம் வழக்கமாக போய்விட்டது. ஒரு ஹீரோ 2 பெண்களுடன் ஆடுவது எல்லாம் ஓல்டு ஃபேஷன். 5 பெண்களுடன் ஆடுவது, 10 பெண்களுடன் குத்தாட்டம் போடுவது, இதெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். 5 பெண்களுடன் ஆடுவதை விட ஒரு ஹீரோ 10 பெண்களுடன் ஆடினால், குத்தாட்டம் போட்டால் அவருக்கு கெத்து அதிகம் என்று பெண்களே கருதுகிறார்கள். பெண்கள் வாய்விட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 5 பெண்களுடன் குத்தாட்டம் போடுறானே, 20 பெண்களுடன் குத்தாட்டம் போடுறானே, அப்போ இவனுக்கு ஏதோ இருக்கிறது, ஏதோ வசியம் இருக்கிறது, ஏதோ மை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் கருதுகிறார்கள். அதை நாங்கள் அவனுக்கு ஏதோ கோல்டன் ஸ்டிக் இருக்கிறது என்று கூறுகிறோம்.
அப்ப இந்த மாதிரி செலிபிரிட்டிக்கு மற்ற ஆண்மகனுக்கு இல்லாத ஒரு கோல்டன் ஸ்டிக் இருக்கிறது என்று இந்த ஆண்கள் கருதுவதால் அவரைப் போலவே தலை செய்து கொண்டு, அவரைப் போலவே ஆடை அணிந்து கொண்டு, அவரைப் போலவே நடந்து கொண்டு, தனக்கும் அந்த கோல்டன் ஸ்டிக் கிடைக்கும் என்று அவரோடு ஐடென்டிஃபிகேஷன் செய்து கொள்கிறார்கள். இதுவே ஆண்களுடைய ஹீரோ வொர்ஷிப்பின் அடிப்படையான கருத்தாகும். பொதுவாக ஆள் மனதில் உள்ள ஆசாபாசங்கள், செக்ஸ் உணர்வுகள் இதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏறத்தாழ ஒரே அளவில் தான் காணப்படும். யாரும் விதிவிலக்கு அல்ல. இயல்பான ஒரு காம உணர்வுகள், காம எண்ணங்கள் ஆள் மனதில் அதிகமாகவே காணப்படும். அது வெளியே யாரும் சொல்ல மாட்டார்கள், வெளியே தெரியாது. அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஃப்ராக்டியூரிசம், சாடிசம், மெசோகிசம், வாயுரிசம் போன்ற பர்வர்ஷன்ஸ் இதெல்லாம் பெண்களிடமே மிக மிக குறைவதாகும். ஆண்களிடம் அதிகம் காணப்படும். +2 முடித்த ஒரு பெண் கூறுகிறாள், விஜய் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நிறைய கிடைக்கும் என்று கூறுகிறாள். எதை வைத்து கூறுகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்றை ஒன்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் சொன்ன அத்தனை விஷயங்களும் பெண்களிடையும் இளைஞருடையும் சென்று சேர்ந்திருக்கிறது. திமுக ஆட்சியினுடைய சாதனைகளோ அவருடைய செயல்பாடுகளோ சென்று சேரவில்லை. விஜய் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை பலரிடம் காணப்படுகிறது, வயது வித்தியாசம் இல்லாமல் ஏறக்குறைய. ஏனெனில் தன்னுடைய ஹீரோ, ட்ரீம் பாய், லவர் பாய், ஹீரோ சொல்லிவிட்டால் அதற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் அப்படியே நம்பக்கூடிய ஒரு மோக நிலையில்தான் இருந்து இவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டளித்து உள்ளார்கள். திரு விஜய் அவர்களுக்கு கிடைத்த ஓட்டு 35% என்றால் அவருக்கு எதிராக ஏறக்குறைய 65% மக்கள் எதிராக உள்ளனர். அதிலிருந்தே மெஜாரிட்டியான மக்கள் இந்த மாதிரி செலிபிரிட்டி கிரஷுக்கு அடிபணியாமல் இருந்திருக்கிறார்கள் என்று கருதும் பொழுது அது நமக்கு பெருமையாக உள்ளது. நம் இளையோரையும் பெண்களையும் நாம் வாழ்த்த வேண்டியிருக்கிறது. அது ஒரு நம்பிக்கையை தருகிறது. நான் கூறும் இந்த ஃப்ராய்டியன் வியூ, ரெக்ரெஷன், ஐடென்டிஃபிகேஷன், கோல்டன் ஸ்டிக், கோல்டன் கப் பெண்களுக்கு, டினையல், ரேஷனலைசேஷன் என்றெல்லாம் சொன்னேன்லவா, இந்த அடிப்படையில் தான் இவர்கள் செலிபிரிட்டி கிரஷ் மூலியமாக இவருக்கு அளித்துள்ளார் என்று நான் கூறுகிறேன் அல்லவா. இந்த கருத்துக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம், அல்லது இது நான் சொல்வதில் இது உண்மை உள்ளதா என்று நீங்கள் தனிமையில் ஆழ்மனதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களுக்கே உண்மை புரிய வாய்ப்புண்டு. முடிவாக இது ஒரு சினிமா நாடகம் போல அரசியல் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. தந்தை திரு ஸ்டாலின், எல்லாம் கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்து உள்ளார். சிலர் கரண்ட் பில்லையும் வாடகை பணத்தை ஏற்றி விட்டதாகவும் கூறுவார்கள். இருக்கலாம், அதில் உண்மையும் இருக்கிறது. ஆனால் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்த, பெண்களுக்கு முக்கியமாக கொடுத்த திரு ஸ்டாலின் என்ற தந்தை தோற்கடிக்கப்பட்டு விட்டார். பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து மக்களை வசியம் செய்து சினிமாக்காரனுடைய மோகத்தில் அடிமையாகி அந்த அந்த மக்களுடைய மனதை அறுவடை செய்து ஹீரோ, லவர் பாய், ட்ரீம் பாய் அவர்கள் வெற்றி கண்டுள்ளார். போதை பழக்கத்திற்கு தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டது என்றெல்லாம் ஒரு போலியான ஒரு கருத்துக்களை பரப்பி இவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று சிலர் கருதுகிறார்கள். இன்ஸ்டாகிராம் மூலியமாக, யூடியூப் மூலியமாக, சோசியல் மீடியா மூலமாக. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே போதை பழக்கம் குறைவான மாநிலம் என்பது பலருக்கு தெரியாது. சரி, இருக்கட்டும். போதை பழக்கம் என்று சொல்வது புகை பழக்கம், மது பழக்கம்,
மற்றும் ஓபியாய்டு டிபெண்டன்ஸ் என்றெல்லாம் நாம் வகைப்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு போதை பழக்கத்திற்கு யார் தீர்வு தருவார்கள்? என்ன போதை பழக்கம் என்று கூறட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஓட்டாளர்களுக்கு பிடித்த ஒரு போதை பழக்கம். அதாவது சினிமா நடிகரை மேல் மோகம் கொள்வது, அவனை உண்மையாக நம்புவது, கனவுலக காதலனை நம்பி அந்த காதலன் மேல் அடிமையாவது, அதாவது சினிமாக்காரன் மேல் அடிமையாவது. இது ஒரு போதை பழக்கம் தானே. அப்படி என்றால் இந்த போதை பழக்கம் கொண்டவர்களுக்கு எந்த இடத்தில் கவுன்சில் செய்வது? இதை திரு விஜய் அவர்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும். அதாவது சினிமாக்காரன் மேல் மோகம் கொண்டு அவனுக்கு அடிமையாகி இருக்கிறான் அல்லவா, இந்த மாதிரி அடிமைகளுக்கு, இந்த மாதிரி சினிமாக்காரன் மேல் கொண்ட அடிமை பழக்கத்திற்கு எங்கே கவுன்சில் செய்வார்கள்? இதே என்னுடைய கேள்வியாகும். எல்லா தரப்பு மக்களும், எல்லா வகுப்பு மக்களும் நான் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டளித்து உள்ளார்கள் என்று நான் கூறினேன் அல்லவா. இதற்கு முதன்மையாக சொல்ல வேண்டும் என்றால், திரு மு.க. ஸ்டாலின் அரசால் பயன்பெற்ற பயனாளிகள் அனைவருமே திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டளித்து உள்ளது என்பதே உண்மையாகும்.